இந்த வீடியோ வந்து ஒரு HTMLோட கன்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லிங்க்ஸ்னால் என்னென்னாக்கா, இப்போ நம்ம ஒரு லிங்க் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ ஒரு பேஜிலேருந்து கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி, இல்லைன்னா கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஃபோன் வர மாதிரி, இல்லை கிளிக் பண்ணால் ஒரு இமெயில் அனுப்புகிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பண்ணி காட்டுறேன். லிங்க்குக்கு வந்து ஆங்கர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. ஆட்ரிபியூட்ஸ்னால் இங்கே நம்ம ஆட் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ். ஓகேங்களா, இப்போ அதுக்கு வந்து ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஆர்எஃப்னு போட்டு இங்கே வந்து நம்ம இப்போது எங்கே வந்து நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே கூகுள்னு அடிக்கிறேன். கூகுள் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து கோ டு கூகுள் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகே, இதுதான் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இதுக்குள்ளே ஹெச்ஆர்எஃப்குள்ளே வந்து கூகுள் வெப்சைட்டோட லிங்க்கை கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து அந்த லிங்க் வந்து google.com அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஹெச்ஆர்எஃப்குள்ளே. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ நம்மளோட பேஜுக்கு போகிறேன். இதை நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு கோ டு கூகுள் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரு ப்ளஸ் ஒரு அண்டர்லைன் வரும். அது வந்து இதோட ஆட்டோமேட்டிக் ஸ்டைலு. ஓகேங்களா, அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு லேட்டராக சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லிங்க் வந்து பர்டிகுலர் வேர்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும்னா அதுவும் உங்களுக்கு இந்த கலரில் தான் காட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா google.com இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இதே பேக்கில் போயிட்டு எனக்கு இந்த விண்டோவில் ஓப்பன் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகணும், இந்த பேஜ் அப்படியே இருக்கணும், நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து டார்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டார்கெட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே _blank இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். பிளாங்க்கு, பேரண்ட்டு, செல்ஃபு, டாப்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் மற்றதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து வெறும் பிளாங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது டிஃபால்ட்டாக வந்து செல்ஃப் எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக செல்ஃப் எடுத்துக்கிட்டு இதே பேஜில் ஓப்பன் ஆகும். அதனால் பிளாங்க் கொடுத்தீங்கன்னா நியூ பேஜில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் பிளாங்க் கிளிக் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணோன்னா வேறு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு அந்த விண்டோவில் google.com வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு வெப் லிங்க் வந்து எப்படி லிங்க் பண்ணணும்னு உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ இது வந்து வேறு ஒரு வெப்பேஜ். ஓகேங்களா, இல்லை வேறு ஒரு புது URL. இந்த சேம் பேஜ்லேயே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4-5 பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம எவ்வளோ பேராகிராஃப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங் 2 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சாரி ஹெட்டிங். ஓகே, ஹெட்டிங் 2 எடுத்துக்குவோம். இதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். கடைசியாக வச்சுக்கிட்டு இங்கே நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன், ஹலோ ஐ எம் அ இன்டர்னல் ஹெட்டிங்னு போடுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு H2 கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்டர்னல் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணுறேன். ஐடினா என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஐடிக்குள்ளே வந்துட்டு பேஜ் 2 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்துட்டு இங்கே ஒரு லிங்க் நான் ஆட் பண்ணுறேன். இந்த H6 இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்துட்டு அதே மாதிரி ஏடேக் ஹெச்ஆர்எஃப் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இன்டர்னல் லிங்கிங்னு கொடுத்துட்றேன்.
பாருங்கள் இந்த இன்டர்னல் லிங்க்ன்ற வேர்டிங் வந்துருச்சு. கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த ஹெட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்னல் லிங்க்கில் இங்கே வந்து நம்ம ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும் ஐடியில் பேஜ் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஐடி அப்படின்னாலே வந்து ஹேஷ்டேக் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹேஷ்டேக் ஒன்று போட்டு இந்த அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த இன்டர்னல் லிங்க்குன்றதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதே பேஜில் ஸ்க்ரால் ஆகி இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் லிங்க் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டேக்கில் வந்து ஹெச்எஃப்னு போட்டு இன்டர்னல் ஒரே பேஜுக்குள்ளே வேறு இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் ஒரு பேராகிராஃப்லேயே வந்து இந்த பேராகிராஃபில் லாஸ்ட்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு இங்கே கூட க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஒரு டேக் போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே சென்ட் மெயில் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எடுத்துகிட்டு போய் இங்கே டாப்பில் போடுறேன். உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கீழே போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது ஹெச்ஆர்எஃப் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு மெயில் அனுப்பணும், அந்த மெயில் ஐடி போடணும் அப்படின்னா என்ன போடணுனாக்கா மெயில் டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சு செமிகோலன் வச்சுட்டு இங்கே வந்து உங்களுடைய மெயில் ஐடி இல்லை எந்த மெயில் ஐடி வேணுமோ அந்த மெயில் ஐடி நீங்கள் ஆட் பண்ணணும். நான் வந்து imkumar@gmail.com அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? மெயில் போகிறதுக்கு இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக அவுட்லுக் தான் வந்து உங்களுக்கு நம்மளோட விண்டோஸில் வரும். இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு மெயில் வந்து எப்படி உங்களுக்கு அனுப்பணும், அது மெயில் யூஸ் பண்ணியா இல்லை கூகுள் குரோம் அதை நீங்கள் செட்டப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு போயிடும். இப்போ நீங்கள் மொபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஜிமெயிலுக்கு போயிடும். ஓகேங்களா? ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கீங்க, கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணால் அந்த மொபைல் நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் போகும். உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வெப்சைட்டில். அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா இப்போ வந்து அதே சேம் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ள வந்து டெலிஃபோன் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சும்மா 999 மறுபடியும் ஒரு 999 அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? முன்னாடி வந்து வேணும்னா நம்மளோட கண்ட்ரி கோடை கொடுத்துக்கலாம். 91 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இது நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணுறதுனால டெலிஃபோன் நம்பர்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து டெல் அப்படின்னு கொடுத்து சேம் செமிகோலன் வச்சுட்டு உங்களுடைய நம்பர் என்ன ஃபோன் நம்பரோ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 91 +91ன்றது இந்தியாவோட கண்ட்ரி கோட், அதனால் அதை போட்டுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா? ஒரு மொபைல் நம்பர்னு வச்சுக்கோங்க. இதை நான் போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டயல் பேட் இருக்கு இல்லைங்களா? ஃபோனில் டயல் பேட் இருக்கும். அதை கிளிக் பண்ண அந்த டயல் பேடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த நம்பர் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி காட்டுது. என்னோடய ஃபோனுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அலர்ட் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகலை. பட் நீங்கள் ஒரு மொபைல் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் எல்லாமே மொபைலில் தான் அக்சஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்க இப்போ வந்து நம்பரை கான்டாக்ட் பண்ணணுன்னா ஒரு நம்பரை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் டக்குன்னு உங்களுக்கு வந்து டயல் பேடுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்து உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு லைன் வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா? இந்த பேராகிராஃபில் இப்போ இந்த இன்டர்னல் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இது வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை டிலீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு இந்த லிங்க் வேணாம்ப்பா அப்படின்னா இதை இப்படி டிலீட் பண்ணிடணும், அப்போ தான் வந்து அங்கே தெரியும், அப்போ அங்கே வந்து தெரியக்கூடாது அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா கமெண்ட் லைனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி போடுவாங்க. ஒரு இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போடுற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்லேயோ இல்லை சர்ச் இன்ஜினுக்கோ விசிபிள் ஆகாது. ஓகே, இந்த சிம்பிள்ஸ்குள்ளே கொடுக்கறது. அதனால இதை நான் கட் பண்ணி இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த லிங்க் போயிடுச்சு.
இந்த இடத்துல இந்த ஒரு லிங்க் இருந்ததுங்க அது பாருங்க போயிடுச்சு. சரி இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பர்பஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து திஸ் இஸ் சென்ட் மெயில் ஆப்ஷன் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு திரும்ப வந்து எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணால் ஒரு கமெண்ட் லைன் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் இங்கே தான் ஆட் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் ஹெட்டுகள் கூட அந்த கமெண்ட் லைனை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நான் போடுறேன். நான் இங்கே வந்து சும்மா மென்ஷன் பண்ணுறேன். திஸ் இஸ் த வெப் பேஜ் டைட்டில் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு டெவலப்பரோட நோட்ஸ்க்காக மட்டும் அது கிடைக்கும், ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் அது இருக்குமே தவிர சர்ச் இன்ஜினோ இல்லை வந்து ஒரு யூஸருக்கோ அவங்களால வந்து கண்ணில் வியூ பண்ணி பார்க்க முடியாது. அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.